பணியாற்ற வேண்டியது நமது கடமை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். பேரவைக்கு உறுப்பினர்களது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாம் இப்பேரவையின் அலுவலர்கள் ஏற்று நடத்துவதற்கு முன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதற்குரிய உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களையும் பிற சட்டமன்ற செயலாளத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் மாண்புமிகு சட்டமன்ற கட்சி தலைவர்களையும் முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைமை கொறடா ஆகியோருக்கு பிறகு அகர வரிசைப்படி உறுப்பினர்கள் பெருமக்களை பிராமணம் அல்லது உறுதிமொழி எடுத்துக்கொள்ள சட்டமன்ற பேரவையின் முதன்மை செயலாளர் அவர்கள் அழைப்பார்கள். அவ்வாறு அழைக்கப்பட்டவுடன் ஒவ்வொருவராக வந்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தேர்தல் சான்றிதழ்களை சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரிடம் கொடுக்க வேண்டும். உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கான வாசகங்கள் அடங்கிய படிவம் உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படும். அதில் உளமாற உறுதியுறுகிறேன் என்றும் கடவுளறிய உறுதியுறுகிறேன் என்றும் 2 வாசகங்கள் இருக்கும். உறுப்பினர்கள் அவரவர் விருப்பப்படி ஏதாவது ஒரு முறையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இப்படிவம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஆகிய 2 மொழிகளில் இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர்கள் தம் விருப்பப்படி தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் போது படிவத்தில் உள்ள வாசகங்கள் எனது தேர்தல் சான்றிதழை பேரவை முதன்மை செயலாளரிடம் கொடுக்கிறேன். உறுதிமொழி எடுத்துக்கொள்வது மிகவும் புனிதமான கடமையாகும். எனவே உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி முழுவதும் நிறைவேறும் வரை உறுப்பினர்கள் அனைவரும் பேரவையிலே அமைதியாக அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது மாண்புமிகு அமைச்சர்களை தவிர சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேரவையில் அமர்வதற்கு தனி இடம் ஒதுக்கப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் சட்டமன்ற பேரவை விதிகளின்படி உறுப்பினர்களுக்கு தனி இடம் ஒதுக்கீடு தருவார்கள். இப்போது உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கு முதன்மை செயலாளர் உறுப்பினர்களது பெயர்களை குறிப்பிட்டு அழைப்பார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரம்பூர் தொகுதி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு என்.
ஆனந்த் தியாகராய நகர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற என் ஆனந்த் என்றும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்முறை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுனா. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒரு